ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி 5ஆம் நாள் பூஜை தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி, வாராகி அம்மா தாயாருக்கு வளர்பிறை பஞ்சமிக்கும் ஆஷாட நவராத்திரி 5ஆம் நாள் பூஜைக்கும் இன்றைக்கி சிறப்பு அபிஷேகங்கள், பூஜை, அலங்காரம் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாராகி அம்மாவுக்கு இன்றைக்கி நான் பஞ்சமிக்கு எந்த பொருள் வாங்கி வச்சுருக்கேன், வாராகி அம்மாவுக்கு என்ன பொருளால் நான் அலங்காரம்லாம் செஞ்சுருக்கேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வாராகி அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருளும் 9 பொருளால் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். 9 பொருள் பார்த்திங்கன்னா பால், தயிர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், இளநீர், எலுமிச்சம், மாதுளம்பழம். 9 அபிஷேகம் தாங்க வாராகி அம்மா தாயாருக்கு நான் இன்றைக்கி பஞ்சமி திதி ஆஷாட நவராத்திரி 5ஆம் நாள் அம்மனுக்கு அபிஷேகம் 9 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அம்மாவுக்கு பூவால் அர்ச்சனை செய்து தீப தூப ஆதாரம்லாம் காமிச்சிங்க. அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே நம்ம வாராகி அம்மா தாயாருக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்யும்போது அதில் கிடைக்கிற ஒரு மன திருப்தி வேறு எதுலேயும் இல்லைங்க. வாராகி அம்மாவுக்கு நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வாராகி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 பொருள் வாங்கிட்டு வச்சுருந்தேங்க. அது என்னென்ன பொருள்ன்ட்டு லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புடவை பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் ப்ளூ கலர் பார்ட்ரு புடவையில் தாங்க அம்மாவை அலங்காரம் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி 5ஆம் நாள் பூஜை பார்த்திங்கன்னா வாராகி அம்மா தாயாருக்கு தாங்க இன்றைக்கி பூஜை. நம்ம அஷ்ட கன்னிகள் பார்த்திங்கன்னா 5ஆவது கன்னிமார் யார் பார்த்திங்கன்னா நம்ம வாராகி அம்மா தாயாருக்கு தாங்க. அதனால் இன்றைக்கி வாராகி அம்மாவுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், நெய்வேத்தியங்கள் எல்லாமே நான் சிறப்பாக ரொம்ப மன நிறைவாக பண்ணியிருந்தேன். வாராகி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 பொருள் என்னென்ன பொருள் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாங்கல்யம், திருமாங்கல்யம் அம்மாவுக்கு இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திருமாங்கல்யம் கட்டலான்றதுக்காக அம்மாவுக்கு மாங்கல்யம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உலக்கையும் தாங்க ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமின்றதுனால கீழே பார்த்திங்கன்னா வெத்தலை மேலே நவதானியங்கள் வச்சு 5 தீபம் தாங்க போட்டிருந்தேன். 5 தீபம் போட்டு நவதானியத்துக்கு மேலே வெத்தலை மேலே நவதானியங்கள் வச்சு 5 தீபம் தாங்க இன்றைக்கி ஏற்றியிருந்தேன். பிரசாதமாக பார்த்திங்கன்னா 9 வகை பிரசாதம் தாங்க பண்ணியிருந்தேன். அபிஷேகமும் இன்றைக்கி நான் அம்மனுக்கு 9 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியமும் பார்த்திங்கன்னா 9 நெய்வேத்தியம் தாங்க பண்ணியிருந்தேன். அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனை பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக கண்ணு வைக்கிற மாதிரியே இருந்தாங்க. யானையில் பார்த்திங்கன்னா அந்த வளியல் மாலைலாம் போட்டு யானை தும்பியில் அம்மனுக்கு வளியல் மாலை சாத்துற மாதிரி அந்த இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். வாராகி அம்மாவுக்கு திருமாங்கல்யமும் கட்டியாச்சு. அந்த உலக்கையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்குங்க. வீட்டுக்கு இந்த வாராகி அம்மா வரும்போதே எனக்கு கூட அந்த அம்மாவுக்கு உலக்கெல்லாம் வாங்கிட்டு வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக தள்ளி போய் இப்போ தான் ஆஷாட நவராத்திரி வளர்பிறை பஞ்சமிக்கு வாராகி அம்மாவே என்னை தேடி வந்தமாரி அந்த உலக்கை நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு டிலே ஆகினே போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஆஷாட நவராத்திரியில் ஒரு நாள் எப்படிக்காவது அம்மாவுக்கு உலக்கை வாங்கிட்டு வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் பஞ்சமி நேரத்தில் அந்த அம்மாவே என்னை தேடி வந்தமாரி எனக்கு தேடி வந்துட்டாங்க உலக்கையோட. எனக்கு வாராகி அம்மாவை அலங்காரம்லாம் பண்ணி பூவால் இன்றைக்கி அலரிப்பூ, மல்லிப்பூ, முல்லை, சாமந்தி, ரோஸு எல்லா பூவாலையும் இன்றைக்கி அம்மாவுக்கு எனக்கு கிடச்ச பூவால் இன்றைக்கி அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த பூ அலரி பூவால் நான் மாலை என் கையாலே கட்டி கவுத்து அம்மாவுக்கு அலரிப்பூ மாலை தாங்க போட்டிருக்கேன். அம்மாவை அலங்காரம்லாம் பண்ணி பார்க்கும்போதே அப்படியே கோவில் கருவறையில் இருக்கிற வாராகி அம்மாவை பார்க்குற போலவே அவ்வளவும் ஒரு பிரமிப்பாக இருந்தது. நான் வீட்டிலவும் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கும் போய் கோவிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமின்றதுனால பூசணிக்காய் தீபம் தாங்க போட்டிருந்தேன். அந்த கருங்காலியில் செஞ்ச உலக்கையை பார்த்திங்கன்னா வாராகி அம்மா கோவிலில் எடுத்து வச்சு பூஜை பண்ணி கருவறையிலும் கொடுத்து அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த வளர்பிறை பஞ்சமி எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. அந்த உலக்கையை இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி நாளே வந்ததுனால அப்படியே வாராகி அம்மா கோவிலுக்கு நான் வீட்டுக்கும் வாங்கிட்டு வரல, அப்படியே எடுத்துன்னு போய் வாராகி அம்மா கோவிலில் பூஜை பண்ணி கருவறையில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு எடுத்துன்னு என் பூஜாரியில் வச்சேன். எனக்கு இங்கே கருவறையில் பார்க்கும்போது வாராகி அம்மா அதே வாராகி அம்மா என்னுடைய வீட்டில் என்னுடைய கருவறையில் பார்க்குற போலவே இருக்குது. தீபம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த உலக்கையை வாராகி அம்மா கோவிலில் எதுவுமே கருவறையில் கொடுத்து பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேங்க. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. பூஜை பண்ணி கொடுத்த உலக்கையை அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துன்னு என் பூஜாரியில் வச்சுங்க. வாராகி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது ஆடையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு மாலை, உலக்கை 3 பொருள் தாங்க வாங்கிட்டு வந்துச்சுன்னா அதேமாதிரி வாராகி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா திருமாங்கல்யம் இன்றைக்கி வாங்கிட்டு கட்டியிருந்தேங்க. பார்க்கறதுக்கே அந்த அம்மாவை ரொம்ப கோடி கண்ணு வேணுன்ற மாரி அந்த அம்மா பார்க்க இன்னும் ரசிச்சுட்டே இருக்கலாமான்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது என்னுடைய பூஜைன்னு நீங்கள் எனக்கு மனசு நிறைவாக எனக்கு சொல்லுங்கள்.